யாது மரியான் திரைப்பட குழுவினர் நெல்லை PSS திரையரங்கில் ரசிகர்களுடன் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரேக்கிங் பாயிண்ட் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த யாது மரியான் திரைப்படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆனது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 10 தியேட்டர்களில் இந்த படம் வெளியிடப்பட்டது. இந்த படத்தை இயக்குனர் கோபி இயக்கியுள்ளார். அறிமுக நடிகர் தினேஷ் ஹீரோவாக நடித்துள்ளார். அப்புக்குட்டி, தம்பிராமையா, KPY ஆனந்தபாண்டி, பிரணா, சியாமல் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். தர்ம பிரகாஷ் இசையமைத்துள்ளார். SK சித்திக் பாடல் எழுதியுள்ளார். LT ஒளிப்பதிவு செய்துள்ளார். நெல்லை வண்ணாரப்பேட்டை PSS திரையரங்கில் இந்த படம் திரையிடப்பட்டது. அப்போது படத்தின் இயக்குனர் கோபி, நடிகர்கள் தினேஷ், KPY ஆனந்தபாண்டி, அப்புக்குட்டி, பாடலாசிரியர் SK சித்திக், ஒளிப்பதிவாளர் LT மற்றும் படக்குழுவினர் ரசிகர்களிடம் கலந்துரையாடினர். அதன் பின்பு வெற்றி கொண்டாட்டத்தை ரசிகர்களுடன் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர். ரொம்ப சந்தோஷங்க. ஒரே ஒரு நிமிஷம், டீம் எல்லாருமே வந்திருக்காங்க. டைரக்டர் சார் வந்திருக்காங்க, ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், அப்புறமா நம்ம கேமராமேன், இதுல நடிச்சவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ, அதுவும் உங்க ஊர் ஹீரோ அண்ணா வந்திருக்காரு, திரு தினேஷ் அவர்கள். நம்ம நீங்க ஒரு சில வார்த்தைகள். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பயங்கரமா பண்ண நேஷனல் அவார்டு வின்னர் நம்ம அப்புக்குட்டி அண்ணா வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நானும் அவர் எப்படி நடிப்பாருன்னு தான் நாங்கள் நினைச்சோம். ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கும்போது ஏற்கனவே நம்பிக்கை வச்சதுனால தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னதான் நம்பிக்கை வச்சாலும் திறமை இருக்கிறதா கேமரா முன்னாடி நடிக்க முடியும். மிக சிறப்பாக நடிச்சிருக்காப்புல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்கு ஒரு கிளாஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதான் நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது உங்களுக்கு? அதான் முக்கியம். நானும் நடிச்சு நெல்லை நாயகனா உருவாக்கிட்டீங்க ஒரு நடிகரை. நீங்க ஒரு சுவாரஸ்யம் பேசணும். படமாக வந்த அனைவருக்குமே நன்றி. நாங்க எல்லாருமே திருநெல்வேலி சேர்ந்தவங்க தான். மாவட்டத்துல சினிமாவுக்கு நிறைய வரவேற்பு. சார் கொஞ்சம் மூளை சேனல் சார். சார் அப்புறம் மாத்தி போட்டுக்கலாம். கொஞ்சம் அடிக்கணும் சார். சீனியர் சார் ஒரு நிமிஷம். சார் சீனியர் சார் ஒரு நிமிஷம். நன்றி. சந்தோஷப்படுத்துங்க. சார் இங்கே எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தை நீங்க பாத்தீங்க, டைரக்டர் சார் உருவாக்கி இருக்காங்க. டைரக்டர் சார் கூட இவ்வளவு கலர்ஃபுல்லா ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்த்து மலையில கீழே கஷ்டப்பட்டு கேமரா பண்ணவரும் வந்திருக்காரு. அவருக்கும் நல்ல ஒரு பெரிய கைதல் கொடுக்கலாம். இந்த பாட்டுல ஒவ்வொரு வரியும் இவ்வளவு அழகா செதுக்கி இருக்காரு பாருங்க. நீங்களாம் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த டீம் எல்லாருமே 16 நாள் தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு நம்ம தென்காசி, குற்றாலம், அச்சன் கோவில் எல்லா இடத்துலயும் ரொம்ப கஷ்டத்தை சொல்லப்பட
எல்லாருமே வந்து பார்க்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. தினேசன் ஃபேமிலிக்கு முக்கியமா நாங்கள் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஆமா அப்பா, நீங்க ஒரு சில வார்த்தைகள் பேச. நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியோட வந்தோம் படத்தை பார்க்கணும் அப்படின்னு. ரொம்ப நல்ல பெண்ணை வச்சிருக்காரு டைரக்டர். எல்லாருமே அந்தந்த கேரக்டராகவே மாறியிருக்காங்க. ரொம்ப திருப்தியாக இருக்கு. எல்லோருக்கும் நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நடிச்சது இப்போதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ப்ரிவியூலாம் பார்க்கல, இப்போ தான் அந்த தேட்டரில் இருந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அவன் இப்படி நடிச்சு அவர் வீட்டில் உங்கள்கிட்ட நடிப்பாராங்க ஆஃபீஸு வர வீடு எனக்கு அதான் ரொம்ப ரியல் கேரக்டர். இல்லை, அவ்வளோ ரியலாக அவர் நடிச்சிருக்காரு. என்னால் ரொம்ப இதாக இருந்தது, ஃபீல் பண்ணிட்டேன் நான். சூப்பர். அவர் கேக் கட்டிங்க உங்க முன்னாடியே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் பின்னால் ஆக்சுவலா வந்து தினேசன் ரொம்ப ஆசைப்படுறாரு அவரோட பிரதர் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சூப்பரா கலக்கிட்டாரு. சார் ஒரு நிமிஷம் சார் பேசுறேன், எடுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம். ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காரு சார். ஆளாளுக்கு உள்ள பயங்கர பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். என்ன சார்? சார் நம்ம படத்தை எடுத்து ஸ்ரீடர்ல ரிலீஸ் பண்றோம் சார். எடுத்திருக்கோம், இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். கண்டிப்பா போய் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரையும் வந்து பார்க்க சார். கேமரா பண்ணுங்க. ஓகே சார், சொல்லுங்க சார். ஹலோ, படம் பார்த்தோம். யாதும் அறியான் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. புதுமையான கதையாக இருந்தது. பாட்டுக்களும் நல்லா இருந்தது. மற்றபடி இதே மாதிரி அவங்க மேல் நிறைய படங்கள்லாம் எடுத்து என் பையனும் நடித்து எல்லாரும் பெரிய ஆளாக ஆகணும்ட்டு அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த படம் உங்களை எந்த அளவுக்கு தாக்கத்தை இந்த மாதிரியான தாக்கம்? இந்த படம் நல்ல த்ரில்லிங்காக இருந்தது. எதிர்பாராத திருப்பங்கள்லாம் நிறைய இருந்தது. நல்லா இருந்தது. எனது அன்பான வணக்கம். இந்த ஒரு தருணத்துக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நம்ம திருநெல்வேலி மண்ணில் மக்களோட சேர்ந்து பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு அப்படியே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எல்லா மக்களும் நல்ல ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. அதை பண்ணியிருக்கோம். அது பண்ண இதை மாதிரி மற்ற ஊர்கள்லேயும் நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்துட்டுருக்கு. மீடியா பீப்புள் நீங்கள் தான் இன்னும் கொஞ்சம் நல்ல அதை பூஸ்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். என்ன நோக்கத்துக்காக இந்த படம்? நீங்கள் ஒரு துணை நடிப்பர்,
திடீர்னு திரைக்கு வர காரணம் என்ன நோக்கத்துக்காக இந்த படம்? இதில் நோக்கம்லாம் ஒன்றும் இல்லை. இது என்னோட வந்து ஃபேஷன். நான் வந்து காலேஜ் டேஸ்லேருந்தே சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன், சின்ன இதெல்லாம் நடிச்சிட்டு இருப்பேன். இப்போ எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்தது. நம்ம கோபி எனக்கு வந்து பரிச்சயமானார். ஸோ நாங்கள் 2 பேரும் கதை டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் நாங்கள் ஷூட்டிங் போகலாம் சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் போய் இப்போ இப்படி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறோம். கதாநாயகன் அதை நீங்கள் இப்போ நேரில் பார்த்துருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ்? அதாவது எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோ த்ரில்லிங்காகவும் அவ்வளோ இதாக சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு டேஸும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ நாங்கள் வந்து ஒரே குடும்பமாக தான் பழகினோம். நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படிலாம் இல்லை. அப்புக்குட்டி அண்ணன் கூடலாம் நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மாதிரி என் கூட கோஆர்டிஸ்ட் ஆனந்த் பாண்டி, அவரும் 4-5 படம் நடிச்சிருக்காரு. எல்லாம் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் மூவ் பண்ணி ஒரே ஃபேமிலியாக பண்ணோம். எனக்கு தெரியாது அவர் சொல்லிக் கொடுப்பாரு, எனக்கு தெரிஞ்சது அவருக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி மாதிரியே முடிஞ்சு ஒரு ஷூட்டிங் போன டைமே தெரியல. டைரக்டரும் எனக்கு அவருக்கு தேவையான விஷயங்களை என்கிட்ட இருந்து எடுத்துட்டார், நல்லதாக சொல்லி கொடுத்து எனக்கு எடுத்துட்டார். அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னோட முதல் படம். மக்களாகிய நீங்கள் எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. அடுத்து உங்களோட அடுத்த இலக்கு என்ன? அடுத்த இலக்கு மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும்னு இருக்கு, பிளானிங் இருக்கு. விரைவில் நல்லா சொல்லுவோம். இப்போ நீங்க மேல ஃபங்க்ஷன் நடத்தும் பொழுது இந்த 2 மணி நேரம் படத்துல நீங்க காட்டின அந்த வால் போஸ்டர் மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுது. 2026 விஜய். சரி, எதுக்காக அது எப்படி அதை நீங்க காட்டுறீங்க? அது டைரக்டரோட ஸ்கிரீன் பிளே, அதான் அவர் வச்சிருக்காரு. நீங்க அதை அவர்கிட்டே கேட்டுக்கலாம். இல்ல ஏதாவது நீங்க கருத்து கணிப்பு பண்ணீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இதை நீங்க வந்து ஒரு படமா பார்க்கணும். எதுவுமே நீங்க அதை சீரியஸா எடுக்கக்கூடாது. இல்ல படம்னாலும் அதுல காட்டுற மெசேஜ் வந்து மக்களை தாக்கத்தை ஏற்படுது. நீங்க கூட உங்கள்கிட்டயே ஒரு ஆள் கூட டைரக்டர் வந்து அதை வந்து ஒரு ஃபேன் பாய் மொமெண்டா வச்சிருக்காரு. டைரக்டர் வந்து தீவிர ரசிகரா விஜய், சரியா? அதனால அவர் படத்துல வந்து விஜய் சம்பந்தமான காட்சிகள் அவர் வந்து வைப்பேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு முன்னாடி உள்ள பேட்டியில. அதனால இது ஒரு ஃபேன் பாய் மொமெண்டா தான் நீங்க ஏத்துக்கணும். எம்ஜிஆர் பேரை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த டாக்டர் கூட எம்ஜிஆர் பேரை சொல்றாரு. அப்போ அதுல ஒரு அரசியல் நோக்கம் ஏதாவது இருக்கா, ஆசை இருக்கா உங்களுக்கு? இல்ல டைரக்டர்கிட்ட கேளுங்க. பாசிங் இந்த கொஸ்டின் டு டைரக்டர். இல்ல படம் நடிக்கிற ஹீரோஸ் வந்து இப்ப அரசியல் வருவது வந்து இயல்பான ஒரு விஷயம். நீங்களும் வர்றதுக்கு தயாராயிட்டீங்களா? இல்ல விஜய் கூட ஏதாவது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. எதிர்பார்க்கலாமா தமிழகம் திருநெல்வேலி மக்கள்? ஏன்னா நாங்க கதாநாயகன் உங்களை பார்த்துட்டோம். அரசியல் தலைவரை பார்க்க வாய்ப்பு இருக்குதா? மேபி ஃபியூச்சர்ல நடந்தா சந்தோஷம் எனக்கு. அதுதான் அது முன்னோட்டம் தான் இது விஜயான்னு கேட்கிறோம். அப்படின்னு ஒண்ணும் இல்லை. தேர்தல் களம் சூடு பறக்குது. இந்த நேரத்துல உங்களுடைய இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக கேட்கிறோம். உங்களுடைய ஆசையை சொல்லுங்க. உங்களுடைய ஆசையை சொல்லுங்க. கட்டாயத்தின் பேர்ல இல்லை, உங்களுடைய ஆசை. எனக்குன்னு பெரிய ஒரு இதெல்லாம் ஆசையெல்லாம் இல்லை, வரும்போது ஏத்துப்பேன். அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஊரே திரைப்படம் இன்னைக்கு வந்து திருநெல்வேலி மக்களோடு சேர்ந்து பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாருமே எல்லா சீனுக்குமே நல்லா ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து பார்த்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி எல்லா ஊர்கள்லையுமே எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுறோம். இதுக்கு பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கணும். முதலாவது உங்களுக்கு எங்களோட நன்றியும் சேர்த்து தெரிவித்துக்கிறேன். இந்த படத்தின் மூலமா மக்களுக்கு என்ன சொல்ல? சார், இது ஒரு த்ரில்லர் கதை தான் சார். இதில் வந்துட்டு பெண்களுக்கான விழிப்புணர்வும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் த்ரில்லர் படத்தோட விரும்பிகள் இருப்பாங்களா, அவங்களுக்கான சீட் எட்ஜ் த்ரில்லரும் நாங்கள் கொடுத்துருக்கோம். பார்க்குறவங்களும் அவங்களோட கருத்துக்கள் இப்படி தான் சொன்னாங்க. ஸோ அது நாங்கள் நினச்சது அவங்க சொல்லும்போது எங்களுக்கு அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது சார். கடைசியில் ஒருத்தர் வந்து மச்சிந்தா கிளம்பி வந்துட்டீங்கன்னு சொல்கிற மாதிரி முடிக்கிறீங்க. செகண்ட் பார்ட்டோட படத்துக்கான வாய்ப்பு இல்லை சார், செகண்ட் பார்ட்டோட லீடு இல்லை, 2 டைப் ஆஃப் கிளைமேக்ஸ்னு வச்சுக்கலாம் சார். ஒரு ஆடியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஜய் அப்படிங்கிறத மெயின் பண்ணியிருக்கீங்க. என்ன காரணம் சார்? அது ஆக்சுவலாக நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டேன் சார். அது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்காக வச்சுருக்கேன். ஸோ அந்த விஷயத்த ஒரு பெரிய விஷயமா எடுக்காமல் அது ஒரு படமாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அவர் சிஎம் ஆகணும் இல்லை ஆகக்கூடாதுன்ற தனிப்பட்ட எந்த நோக்கத்தோடையும், நான் யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுறேன்ற நோக்கத்தோடையும் நான் இதை வைக்கல. அவருக்கே சிஎம் ஆகாத விருப்பம் இருந்தால் கூட
இந்த படத்தில் எனக்கு அப்படி ஒரு காட்சி தேவைப்பட்டிருந்தா அவரோட ரசிகனா அவரை நான் சிஎம்மாவே ஆக்கி காமிச்சிருப்பேன். அதைத்தான் நான் பண்ணனே தவிர நீங்கள் நிஜ காலத்தோட இந்த படத்தை ஒப்பிட்டு யாரும் பேச வேண்டாம். இதுல வந்து நீங்க விஜய் வந்து சீமான் தாக்குற மாதிரி ஒரு 2 வால்போஸ்ட்ல காட்டுறீங்க. ஆமாங்க சார், அது நான் கற்பனையில் காட்டல சார், அது ஒரு நிஜத்தில் நடந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் அதை தூக்கி வச்சிருக்கோம். அன்னைக்கு டேட் பேப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் அங்கே இருக்குது சார். இல்லை நீங்க வந்து விஜய் வந்து எல்லா இடத்துலையும் எம்ஜிஆரை வந்து தூக்கி பேசுறாரு. அதே மாதிரி நீங்க உங்க படத்துல வந்து எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் பல தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நேற்று வந்த விஜய் நீங்க ஹைலைட் பண்ணதுக்கான காரணம்? நேற்று வந்த விஜய்ன்னு சொல்ல முடியாது, அவர் நடிகராக இருக்காரு. ஆமாம் சார், நான் அப்படி நடிகராகவே வச்சுக்கலாம் சார். எம்ஜிஆர் அவர்களும் நடிகராக தானே இருந்தார். 70களில் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு விஜய் சார். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் வந்து விஜய் வந்து ஒரு எம்ஜிஆர் சார். அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன் சார். எம்ஜிஆர் வந்து எடுத்தோட தலைவராக வரல, படிப்படியாக. ஆமாம் சார், அதே மாதிரி நீங்கள் இல்லை ஃபியூச்சரில் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதை செயல்படுத்தினா தானே சார் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவர் வந்து செயல்படுத்தும் போது நம்ம அதை ஏற்றுக்கலாம் சார். அதை அப்போ கூட பேசிக்கலாம். நம்ம உங்களுடைய ஒப்பீனியன், ஆசை? பர்சனலாக ஆசை அவர் சிஎம் ஆனால் எனக்கு நல்லா தான் இருக்கும். அது பர்சனல் ஆசை, அதை அஃபீஷியலாக மாற்றிடாதீங்க. ஓகே சார். இப்படி 2 இடங்கள்லையும் படம் பார்த்தோம். எல்லாரும் நல்ல வரவேற்பை கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு த்ரில்லர் படம் பண்ணேன். கோபி சார் நன்றி. தினேஷ் இந்த படத்தோட